மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு மிக்க பரிசுத்தவான்களே, அன்பு தாயை தகப்பனே, இந்த காலையில் மார்க் எழுதிய திருவார்த்தை 9வது அதிகாரத்திலிருந்து சில பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க் 9:20 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். நமது ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே நான் 3 பேரை கவனிக்கிறேன். 1 தகப்பன், 2 அவனுடைய மகன், 3வது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும். அங்கே நடந்த ஒரு உரையாடலை நான் கவனிக்கிறேன். தகப்பன் இயேசுனிடத்தில் வந்து நிற்கும்போதே பக்கத்தில் இருந்த அவனுடைய மகன் பொல்லாத ஆவினால் அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரளுகிறான். என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி தான் இருக்கோம்.
கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் இருந்தாலும் தரையில் விழுந்து புரண்டு பொல்லாத ஆவினால் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் இப்படி ஒரு பையன் இருப்பான், ஒரு பெண் இருப்பாள். நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். இயேசு அவனை பார்த்து, இது எவ்வளோ காலமாக இவனுக்கு இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன் சொல்கிறான், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. என் அன்பு தாயை தகப்பனே, உன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு குழந்தை, அது பையனோ ஒரு பெண்ணோ, சிறு வயது முதற்கொண்டே ஊமையாக, செவிடனாக, அல்லது நுரை தள்ளி தரையில் உருளக்கூடிய ஒரு பயங்கர நோயினால் தாக்கப்பட்டவனாக இருக்கலாம். சிறு வயது முதற்கொண்டே என்று சொல்லும்போது அந்த தகப்பனுடைய அனுபவம் அது. அந்த பையனை பராமரிப்பதற்கு எவ்வளோ நேரங்களை அவன் அதிலே செலவிட்டிருப்பான். அவனுடைய குடும்பத்தை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக அது இருந்திருக்கும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நம்முடைய முழு நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில், நம்முடைய முழு பொருளை செலவு செய்யக்கூடிய அளவில் பாரமானவர்களாக இருக்கலாம். இந்த தொழுகையிலே இப்படிப்பட்ட ஒரு சிந்தையுடைய மனிதராக, ஒரு சூழலை உடைய ஒரு தாயாக நீங்கள் இருக்கலாம். இயேசு கேட்டார், இது எவ்வளோ காலமாக அவனுக்கு உண்டாயிருக்கிறது? நல்ல வைத்தியர் நல்ல கேள்வியை கேட்கிறார். ஆரம்ப நோயை பற்றி கேட்கிறார், காலத்தை பற்றி கேட்கிறார். இந்த காலையில் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வியாதியை பற்றிய எல்லா அட்டவணைகளும் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ காலமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு, எவ்வளோ காலமாக அலகழிக்கப்படுகிறீர்கள் என்று தெரியும். தகப்பன் சொன்னார், சிறு வயது முதற்கொண்டே அவனுக்கு இந்த நிலைமை. சகோதரர்களே, இதில் ஒரு பிரச்சனையை நீங்கள் கவனிக்கணும். அவன் ஒரு பெரும் பாவியாக, பாதகனாக இருந்ததுனால இந்த பொல்லாத ஆவி அவன் மேலே வரல. அவன் சிறு குழந்தையாக இருந்த போதே அவன் மேலே வந்தது. பிசாசானவன் யார் மீது வேண்டுமானாலும் இறங்கலாம். அவனை காது கேட்காமலும் வாய் பேசாமலும் இருக்கும்படி ஊமையும் செவிடுமான ஆவியை உடையதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்காமல் போகிறதுக்கும், நாம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் காரணம் ஒரு பொல்லாத ஆவி தானே. நம்முடைய பிள்ளைகள் பேச்சு கேட்பதில்லை, அவர்கள் நம்மிடத்தில் பேசுவதில்லை. they were possessed by a evil spirit. இது எவ்வளோ காலமாய் உண்டாயிருக்கிறது என்று கேட்டார். இந்த காலையில் தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து இது எவ்வளோ காலமாய் உண்டாயிருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் மகனை பற்றி விவரியுங்கள். என் அன்பு சகோதரர்களே, தகப்பன் அவன் சிறு வயது முதற்கொண்டு இந்த நிலையில் இருக்கிறான் என்று மட்டும் சொல்லலை. எத்தனையோ முறை சாவ கடனாயிவேன், எத்தனையோ முறை செத்து போயிருப்பான் இவன். பாருங்கள் 22ஆம் வசனம், இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அநேக தரம் என்று சொல்லுகிறான். தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. எரிகிற தீயில போய் விடுகிறான், ஆழமான குளத்திலோ குட்டையிலோ கிணற்றிலோ போய் விடுகிறான். எத்தனை முறை அவனை காப்பாற்றினான். இன்றைக்கு மக்களை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவி இப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் தூக்கிட்டு சாக விரும்புகிறார்கள், விஷம் மருந்து அருந்தி சாக விரும்புகிறார்கள், வீட்டை விட்டு ஓட நினைக்கிறார்கள். பொல்லாத ஆவி அவர்களை பிடித்து கொண்டது. இயேசுவண்டே வந்தான், ஏதாயிலும் உம்மால் செய்ய முடியுமா? Can you do something for my son? என் அன்பு தாயை தகப்பனே, இயேசுனிடத்தில் வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதில் கிடைக்கும்? முடியாது, நேரமில்லை, பிறகு வாருங்கள் என்ற பதில் கிடையாது. எப்போதும் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் படிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இயேசு சகல அதிகாரம் உடையவர். உயர வானத்திலும் தாழ பூமியிலும்
இயேசுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட இவ்வுலகத்தில் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் அன்பு தாயே தகப்பனே, சிக்கலான ஒரு பிள்ளை, பலவீனமான ஒரு பிள்ளை, நடக்க முடியாத ஒரு பிள்ளை, ஜீரணமற்ற ஒரு பிள்ளை, நரம்பு தளர்ந்து போன ஒரு பிள்ளை, முடவனான ஒரு பிள்ளை, பொல்லாத ஆவினால் ஊமையும் செவடனுமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை இயேசுவண்டை வந்தபோது அவர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைத்தது. அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது. சிறு வயது முதற்கொண்டு பாடுபட்ட அந்த குழந்தைக்கு விடுதலை கிடைத்தது. அந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வரும்போது அவர் நம்முடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய முழு குடும்பத்தின் பாரத்தை லேசாகக்கூடியவராக இருக்கிறார். அந்த பையனை சுகமாக்கும் போது அந்த குடும்பம் சுகமாகிறது. அந்த பையனை சுகமாக்கும் போது அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் சீர்படுகிறது. அந்த பையனை சுகமாக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய வீணான மணி நேரங்கள் உழைப்பின் நேரங்களாக மாற்றப்படுகிறது. இல்லைன்னு சொன்னால் அந்த பையனுக்காகவே 2 பேர் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் மேலே கவனமாகவே இருக்கணும், அவனுக்காகவே ஒரு ஆள் அங்கே இருக்கணும். அப்படி தானே ஆகுது. இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் படுக்கையாக இருக்கிற பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகளை பராமரிப்பதற்காக தாயோ தகப்பனோ அக்காளோ அண்ணனோ அந்த படுக்கையே உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பெரிதான ஒரு கடினம். இந்த பையனிடத்தில் ஒரு கொடிய தன்மை என்னென்னா, நினச்சானா நேராக நெருப்பில் போய் விழுவான், நினச்சானா நேராக போய் தண்ணியில் போய் விழுந்துச்சாவான். அப்படிப்பட்ட ஒரு குணம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் வைத்திருக்கிறோம். நம்முடைய திருச்சபையில் இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கிறது. இந்த காலையில் உங்களுடைய குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இயேசு ஒன்றை கொண்டு வாருங்கள். இயேசு அவனுக்கு விடுதலை தருவார். அந்த நம்பிக்கை தான் இந்த காலை தொழுகையின் செய்தியாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இயேசு அவருக்கு ஒரு பதில் கொடுத்தார். அது என்னன்னா, ஒரு புதிய பெட்டி அல்லது டப்பாவை திறந்து இந்த மருந்தை பூசு, அல்லது ஒரு பாட்டிலில் ஒரு மருந்தை கொடுத்து இதை அவனுக்கு குடிக்க கொடு, அல்லது சில மாத்திரைகளை கொடுத்து இதை அவனுக்கு நேரம் தவறாமல் கொடு, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. வேறு ஒன்று பேசுகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசிக்க கூடுமானால் அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நாம் கிறிஸ்துவண்டை வருவதற்கும் இந்த பைபிளை நம்புவதற்கும் அடிப்படை காரணம் விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசிக்க கூடுமானால் உன் மகன் சுகமடைவான் என்று சொன்னார். அப்பொழுது பிள்ளையினுடைய தந்தை என்ன சொன்னார் என்பது தான் பெரிய ஹைலைட். நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து அதுதான். அதாவது, பிள்ளைகளுக்கு சுகமில்லை என்றால் பெற்றோர்களால் என்ன செய்ய முடியும்? மருந்து வாங்கலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம், தேடி தேடி உழைக்கலாம் அவர்களுக்காக. ஆனால் நீங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். நீங்கள் எல்லா செலவும் செய்து எல்லா முயற்சிகளும் எடுத்து ஒன்றும் கரையேற முடியலன்னா நீங்கள் இயேசுவண்டை வரலாம். கம் டு ஜீசஸ். அவன் இயேசுவண்டை வந்தபோது இயேசு அவனுக்கு சொல்கிறார், இஃப் யூ பிலீவ் he will be healed. நீ விசுவாசித்தால் அவன் சுகமாவான் என்று சொன்னார். ஒரு கால் வந்த தகப்பன் யோசித்திருப்பான், ஐயா, நான் என் பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? பையனுக்கு இந்த கஷ்டம் ஐயா, நீங்கள் ஏங்கிட்ட இதை சொல்கிறீங்களே. அப்படி தான் நீங்களும் நானும் யோசிப்போம். ஆனால்
அந்த பிள்ளையை கையில் அவன் பிடித்து கொண்டு அவனுக்காக அழுகிறவனும் புலம்புகிறவனும் உழைப்பை கொடுக்கிறவனும் இரவும் பகலும் தன் பிள்ளைக்காக வாழ்கிறவனுமாக இருக்கிறான். இப்போ அந்த பிள்ளை சுகமாக வேண்டுமானால் நீ முதலாவது சுகமாக வேண்டும். இஃப் யுவர் சைல்ட் நீட் டு பி ஹீல், யூ நீட் டு பி ஹீல் ஃபர்ஸ்ட். நீ விசுவாசித்தால் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய பிள்ளைக்கு எதிரொலிக்கும். தகப்பன் விசுவாசித்தால் குடும்பம் ரட்சிக்கப்படும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போதும் பைபிள் ஒரு குடும்ப உபதேசமாக இருக்கிறது. பைபிள் டீச்சர்ஸ் ஃபேமிலி டாக்டர். தந்தை எவ்வழியோ குடும்பம் அவ்வழி. தகப்பன் விசுவாசியானால் பிள்ளைகள் விசுவாசியாக இருப்பார்கள். இந்த காலையில் நீங்கள் தெய்வீக சுகத்தை பெறும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் மாதிரி தான் அந்த ஆளும் இயேசுண்ட என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். வேற ஒரு தகவலை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு குடத்தில் 1/4 பாகம் தண்ணி இருக்குது, 3/4 பாகம் தண்ணி இல்லை. என்னுடைய விசுவாசம் அப்படி தான் இருக்குது, என்னுடைய விசுவாசம் குறைவாக இருக்குய்யா. முதலாவது என்ன, நீங்கள் சரி பண்ணுங்க, நீங்களே எனக்கு அந்த விசுவாசத்தை உற்பத்தி செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி. அந்த மனிதன் உதவி செய்யும் என்று கேட்கிறான், ஹெல்ப் மீ என்று கேட்கிறான். அது மாத்திரமல்ல, கண்ணீரோடு கேட்கிறான், வித் டியர்ஸ். மூன்றாவதாக அவன் கிசுகிசுத்து சொல்லலை, சத்தமிட்டு பேசினான், சத்தம் போட்டு சொல்கிறான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த தொழுகையில் உங்கள் சத்தம் தேவனுக்கு கேட்கட்டும், உங்கள் கண்ணீர் தேவனை காட்டட்டும். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ் மை ஃபெய்த், லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த், வித் டியர்ஸ் அண்ட் லவுட்லி ஹி ஸ்போக்கன். இந்த தொழுகை உங்களை மாற்ற வேண்டும். நம்ம எல்லாரும் விசுவாசிகள் என்று நினைக்கிறோம், விசுவாசத்தில் பலவான்களைப் போல நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவனுக்கும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருக்கிறான். யாக்கோபு 1 அதிகாரம் 8வது வசனம். பாதி விசுவாசிக்கிறேன், மீதி விசுவாசிக்கவில்லை. உங்களையும் நம்புகிறேன், அவரையும் நம்புகிறேன், தேவனையும் நம்புகிறேன், உலகத்தையும் நம்புகிறேன். அப்படி இல்லை. நீங்கள் கர்த்தரையே தேவன் என்று நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். யூ மஸ்ட் பிலீவ் வித் ஆல் யுவர் ஹார்ட். உங்கள் முழு இருதயத்தோடு ஒரு இடத்துல சேருங்கள். நீங்கள் விசுவாசித்தால் மலைகள் பெயர்க்கப்படும், மரங்கள் வேரோடு பிடுங்கப்படும், வியாதிகள் சுகமாகும், பிசாசுகள் துரத்தப்படும். சில சமயங்களில் நம்முடைய வீடுகளில் சில பிள்ளைகளை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துகிறோன்னா, அவ்வளோதான் இந்த பையன், அவனுக்கு பாரம் அவன் பாரம் எங்களுக்கு. அதாவது கடைசி கட்டத்தில் அவர்களை கூண்டில் அடைக்கிறோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், இனி அவ்வளோதான், இனி அவன் தேர மாட்டான், இனி அவனுக்கு படிப்பு கிடையாது, இனி அவனுக்கு காலு கிடையாது, இனி அவனுக்கு எதிர்காலம் கிடையாது, நம்ம ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் இயேசுவுண்டே வரும்போது ஒதுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் மாற்றப்படுகிறது. சிறு வயது முதலே என்று அவன் சொன்னதுனால அப்படி விட்டுடலாமா?
அவன் எப்போது ஆபத்து நிறைந்தவனாக இருக்கிறானே, அவனை சுகமாக்க இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ள ஒரு மருத்துவம் இல்லையா, ஒரு வழி இல்லையா என்று கேட்கும்போது இயேசு இருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி சிலுவிலே அறையப்படும் போது அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய தலையிலே முள்முடி சாத்தப்பட்டு அது கோலினால் அடிக்கப்பட்டது. அவருடைய விலாவை ஈட்டினால் குத்தி கிழித்தார்கள். அவருடைய இருதயத்திலிருந்து முழு இரத்தமும் வெளியேறியது. இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்ற நிவாரண பலியாக இருக்கிறார், பாவ நிவாரண பலியாக இருக்கிறார், நம்மை சுகமாக்கும் பலியாக இருக்கிறார், நமக்கான ஒரு விலையாக இருக்கிறார், நம்முடைய இரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தருடைய நாளாகி இன்று உலகம் முழுதும் உள்ள பரிசுத்தவான்கள் தொழுகையிலே தேவனுடைய சமூகத்தில் சேரும்போது நாம் யாரை பார்க்கிறோம், எதை குறித்து நினைவு கூறுகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்து, அவர் எனக்காக மரித்தார் என்று நாம் அறிக்கையிடும்படி இங்கே வந்திருக்கிறோம். என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த வசனத்தை கவனியுங்கள். அந்த தகப்பனுடைய கன்ஃபெஷன், அந்த அறிக்கையை கவனியுங்கள். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் அந்த விசுவாசம் போதாது, என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள் என்று அவனே கேட்கிறான். அதாவது ஒரு உதவியை பெற்றவன் இன்னொரு உதவியை கேட்டு பெறுகிறான். கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட தயாளம் இருக்கிறது. நம்மால் விசுவாசிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். உன் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அது போதும் என்று அவன் விசுவாசித்தான். தன்னை விட்டு நீங்கும்படியாக அவனுடைய கண் பார்வைக்காக அவன் 3 முறை கேட்ட பொழுது என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் அதை விசுவாசித்தான். அந்த கிருபையை அவன் பாராட்டினான். அதை குறித்து புகழ்ந்து பேச ஆரம்பித்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று புகழ்ந்து பேச ஆரம்பித்தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் அன்பு சகோதரர்களே, இந்த பெற்றோர், இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். நீங்கள் இந்த காலையில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி, அது பணமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு தேவையாக இருக்கலாம். தேவனுடைய மனுஷனே, அன்பு தாயே, தகப்பனே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமே, ஒப்புக்கொள்ளலாமே, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு காண்பிக்கலாமே. நாம் நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Let us not hide and cheat ourselves. Be open before God and say, Lord, my faith is not enough, therefore increase my faith. என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று கேட்டான். நீங்கள் இந்த காலையில் அப்படி கேட்பீர்களா? அப்படி கேட்கத்தக்கதாக இந்த தொழுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆக இந்த அளவில் இந்த நற்செய்தியை உங்கள் மனதின் ஆழத்தில் வைத்து கர்த்தருடைய நாளாகி இன்றைய தொழுகையை பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் செய்யத்தக்கதாக, உங்கள் குடும்பம் முழுவதையும் கிறிஸ்துவண்டை கொண்டு வரத்தக்கதாக, உங்கள் பலவீனமான அற்பமான அந்த விசுவாசம் அதிகரிக்கத்தக்கதாக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, சிறுவயது தொடங்கி தீயிலும் தண்ணீரிலும் விழக்கூடிய பிள்ளைகள், மரண அபாயத்துக்குரியவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள், எங்கள் உறவில் இருக்கிறார்கள், எங்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர்கள் சுகமடையத்தக்கதாக நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு பெரிய விசுவாசத்தை கட்டளையிடும், வளரும் விசுவாசத்தை கட்டளையிடும். எங்களுடைய விசுவாச குறைச்சலாலே உம்முடைய அதிசயங்களை காணாதபடிக்கு, தடை செய்யாதபடிக்கு எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன்.
உமது அற்புதங்களை காணும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி செபிக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.